News TV, enlightening the thirsty. என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னை ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. பாவியத்திடம் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே, தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே, கருணையும் அன்பும் கடல் என பொங்கும் இயேசுவின் இருதயமே, அருள்மழை பொழிந்தே அவனியை காத்திடும் இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மூடும் இருப்பதாக. ஜெபிப்பமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமகன் தூய இதய ஆண்டவர் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திரு பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மூடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது திருமகன் தூய இதய ஆண்டவருடைய திருவுருவம் தாங்கிய இத்தேரினை ஆசிர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சரேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் பணியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் பணியும் வளர்ச்சிகளும், எந்தன் பதவியும் பயிற்சிகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும், எந்தன் படைப்பும் ஆய்வுகளும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்மமே எங்களை அர்ச்சித்தருளும், கிறிஸ்துவின் திருவுடலே எங்களை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே எங்களை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை எங்களை திடப்படுத்தும், உணல்ல இயேசுவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், உம் திருக்காயங்களுக்குள் எங்களை மறைத்தருளும், உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதேயும், பகைவரிடமிருந்து எங்களை காத்தருளும், எங்கள் இறுதி வேளையில் எங்களை அழைத்தருளும், உமது புனிதரோடு நாங்கள் என்றென்றும் உம்மை புகழ பணித்தருளும். ஆமேன். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரம். பிரிந்த நம் சபை சகோதரர்களால் திவ்ய இதயத்திற்கு எதிராக ஏற்படும் நிந்தைகளுக்கு கழுவாயாக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 கன்னிமரியாயின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். இரண்டாவது 10 மணியை நீச பாவிகளான நாங்கள் இதை ஆண்டவரே உமக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 10 மணியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும்.
இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும் 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 கன்னி மரியாயின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். மூன்றாவது 10 மணியை எங்கள் நன்றி கெட்ட தனத்திற்காக நினைத்து வருந்துகிறோம். இதே ஆண்டவரே, இந்த 10 மணியை உமக்கு எதிராக நாங்கள் புரிந்த பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்திடலாம். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும், 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 கன்னி மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். நான்காவது 10 மணியை மனுக்குலத்தின் பாவங்களுக்கு கடுவாயாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்திடலாம். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும், 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 கன்னி மரியாயின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதால் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதால். பாவக்கரைகள் நிறைந்த எந்தன் உள்ளத்தை பரமநேசு குருதி சிந்தி கழுவினார். பாவக்கரைகள் நிறைந்த எந்தன் உள்ளத்தை பரமநேசு குருதி சிந்தி கழுவினார். அமைதியின்றி அழிந்த எந்தன் மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிந்து மாற்றினார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. இன்பம் துன்பம் எது வந்தாலும் பயமில்லை. இயேசு எனது இறைவனாக இருப்பதால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஐந்தாவது 10 மணியை எல்லோரும் திரு இதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு
அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்திடலாம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 கன்னிமரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமல உற்பவியான புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இதயத்தின் நண்பரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும். பரலோகம் வாழும் தந்தை இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதன் தேவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவி இறையவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருத்துவ ஏக முழு முதல்வா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனே, ஆவியால் கன்னியின் உதரம் வந்தாய், அளவற்ற மகத்துவ பெருமை கொண்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்கான திருமகன் உம்மோடு ஒரே பொருளாகி நீ ஒன்றித்திருப்பாய். இறைவனின் புனித ஆலயமே, இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரில்லிடமே, விண்ணக வாயிலே இறை இல்லமே, அன்பு தேரி சுடர் சூளையே, இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதி எங்கும் தங்கிடும் இல்லிடமே, தயாளமும் அன்பும் நிறைவுடனே, புண்ணியம் அனைத்தின் முழு நிறைவே, இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
மையமே அரசுடைமை ஞானம் அறிவும் நீரை கருவுளமே இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் இறைமை முழுமையும் தங்கி வாழும் பரம தந்தைக்கு உகந்ததாகும் என்றும் உள்ள குன்றுகளில் காவலாகிய இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் உம்மிடம் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்வாய் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் மன்றாடும் மாந்தரை செல்வராக்குவாய் வாழ்வு புனிதத்திற்கு ஊற்றுமாகிறாய் பாவங்களின் மன்னிப்புக்கு கழுவாயான இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் அவமானங்கள் நிறைந்து மிகுந்திடும் எங்கள் அக்கிரமங்கள் நொந்து வருந்திடும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்படும் இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் எல்லா ஆறுதலின் ஊற்றும் நீ எங்கள் வாழ்வும் உயிர்ப்பும் நீ எங்கள் அமைதியும் ஒப்புரவும் நீ இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் பாவிகளுக்காக பலியானாய் விசுவாசம் கொண்டோருக்கு மீட்பானாய் இறந்தோர் நம்பிக்கை புனிதரின் பேரின்பம் இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் புனித செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் புனித செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் புனித செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும். திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருதரித்தார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவது. அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரங்களா இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுமாக சர்வேஸ்வர சுவாமி சமண சரித்தபடி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தாரணத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையுமே மன்றாடுகின்றோம். ஆமென். லூர்து தொலைக்காட்சிக்கு இன்று உபயம் செய்கின்ற திருமதி சுவாமி சார்லஸ் அவர்களுக்கு இதை ஆண்டவர் செய்த சகலமைக்கு நன்றியாகவும் குடும்பங்கள் நிறைவேறும்படியாகவும், திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், சோபனா மைக்கேல் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் செயின்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மற்றும் மியூசிக் பார்க் டிவிடி பொட்டிக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. திருமதி ஆரோக்கியமரி திருமதி மரி செல்வி உடலுக்காகவும், திரு ஷபியே கஸ்தோன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமதி கிளாரா மைக்கேல் சுவாமி, திரு லூர்தராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிள்ளைகளின் உடல்நலனுக்காகவும், அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் ஆசிரியர் கிடைக்க வேண்டியும், திரு தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோணி சாமி, சூசை மரி ரசாலி, ரைசின் லோர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வள்ளந்தின் ரெஜினா மேரி, ரைசின் ஆபில் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதய மேரி, சூசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோணி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர் மார்கரைட், சவரி முத்தம்மாள் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், திருமதி பிலோமினா இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், திருமதி பாப்பு கௌரி குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், திரு பாப்பு ரிஷா சந்தனசாமி அவரின் மூட்டு வலி நீங்கவும் போதிலிருந்து விடுபட வேண்டியும், திருமதி கீதா அவரின் உடலுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், நாளில் உபயம் செய்கின்ற ஏசே லூர்து சாமி அதிபர் அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி, ஜான் பீட்டர், ஜெயின் ஜிகம் பெனித் நிறுவனம், ரோசாலின் ஆறுமுகம் இவருடைய கருத்துக்களுக்காகவும் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற அருள் ரோஸ் குடும்பங்களுக்காகவும் இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஜோயா லூர்து மேரி, மேரி லிஹிதா உடல்நலனுக்காகவும் படிப்பிற்காகவும், லூயி அதோரை மரி தெசல்வாஸ் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற ரீதா அந்துவான் சாமிநாதன், ஜெயமரி ஜோசப், கதேலிஸ் ரெமோ, லூர்து மரி ராசையா இமானுவேல், இருதயமரி லீலாவதி, அலோஷியஸ் சகாயராஜ், உஷா ராணி, ராஜமணி ஜோசப் ஜெயதாசன், யாரும் நினையாத மக்கள் பிரிட்டோ மரி ஜோசப், இந்த ஆண்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
இறைவா உமது ஆலயமே, இறைவன் மனிதர்கள் வருகின்றோம். உம்மை பலியிடவே அதன் பயன் பெறவே, பிறர் வாழ்வுக்கு வழியாய் வாழ்ந்திடவே. இறைவா உமது ஆலயமே, இறைவன் மனிதர்கள் வருகின்றோம். உம்மை பலியிடவே அதன் பயன் பெறவே, பிறர் வாழ்வுக்கு வழியாய் வாழ்ந்திடவே. வானமும் பூமியும் மகத்துவமாய் விளங்கிடவே நீர் படைத்தவரே. வானமும் பூமியும் மகத்துவமாய் விளங்கிடவே நீர் படைத்தவரே. தூதர்கள் போல துதி புகழ்ந்து, தூதர்கள் போல துதி புகழ்ந்து, தேவனை பலியிட வருகின்றோம், தேவனை பலியிட வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறைவன் மனிதர்கள் வருகின்றோம். உம்மை பலியிடவே அதன் பயன் பெறவே, பிறர் வாழ்வுக்கு வழியாய் வாழ்ந்திடவே. பலியை செய்திட நாம், புதியன வாழ்வில் வாழ்ந்திட நாம். புண்ணிய பலியை செய்திட நாம், புதியன வாழ்வில் வாழ்ந்திட நாம். பேதமை இல்லா மனதினராய், பேதமை இல்லா மனதினராய், பார்ப்புகள் தேவனை பலியிடுவோம், பார்ப்புகள் தேவனை பலியிடுவோம். இறைவா உமது ஆலயமே, இறைவன் மனிதர்கள் வருகின்றோம். உம்மை பலியிடவே அதன் பயன் பெறவே, பிறர் வாழ்வுக்கு வழியாய் வாழ்ந்திடவே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. தூய இதய ஆண்டவரின் ஆசிருக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனை துளிகள் இயேசு குடும்பத்தை மனமாற்றி புனிதப்படுத்தினார் என்பது. குடும்பம் ஒரு கோவிலாக மாற வேண்டும், அங்கு நாளும் தெய்வம் வந்து வாழ வேண்டும் என்பது நம் அனைவரின் விருப்பம். இயேசுவின் உருவம் எது என்று கேட்டால் அது இரக்கமாக தான் இருக்க முடியும். அவரது இரக்கத்தின் உச்சக்கட்டம் அன்பு. நாம் தனிப்பட்ட விதத்திலும் சமூகத்திலும் குடும்பங்களிலும் எவ்வளவுதான் தீமையை செய்தாலும் ஓடி வந்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். இந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதலும் நம் வாழ்வின் மாற்றத்தை உருவாக்குகிறது. குடும்பம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது.
ஆசிர்வதிக்கப்பட்டது. குடும்பத்தில் வாழும் ஒவ்வொருவரும் மற்றவரை அன்பு செய்ய, மதிக்க, புரிந்து கொள்ள, விட்டு கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். நம் குடும்பங்கள் அன்புக்கு இலக்கணமாக, பரிவுக்கு பாசறையாக, பகிர்வுக்கு எடுத்துக்காட்டாக திகழும்போது நம் குடும்பங்களை இயேசு புனிதப்படுத்துவார். ஆகவே இதய ஆண்டவரின் அருள் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இன்றைய நாளில் திருச்சபை நினைவு கூறும் புனித அலோசியஸ் குன்சாகா வழியாக எளிமை, அமைதி, சேவை மனப்பான்மையை நம் வாழ்வில் பின்பற்ற முயற்சி செய்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர் அருட்தந்தை பீட்டர் ஹென்றி ஜோஷுவா அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது மேமாலூர் பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக இறைவனுடைய அருட்கரம் அவரோடு இருந்து வழிநடத்தியதற்காக இந்த திருப்பலியிலே நாம் நன்றி செலுத்துவோம். தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியை சிறப்பிக்க, நமக்காக ஜெபிக்க இங்கே வந்ததற்காக தந்தை அவர்களுக்கு நம்முடைய அதிபர் தந்தையின் சார்பாகவும், இங்குள்ள குருக்களின் சார்பாகவும், இறை மக்களாகிய உங்களுடைய சார்பாகவும் தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இயேசுவின் திருஹிருதய பக்தர்களே, திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்ம தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவன் இரக்கத்தையும் ஆசிரியையும் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவுள்ள வாழ்வுக்காக அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உலகில் நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி
சர்வேசுரா தேவசுதனாய் ஜெனித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய சர்வேசுரா சர்வேசுரனின் செம்மறியே பிதாவின் சோதனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை தருளும் பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேசுரனின் மாட்சிமை இருப்பவர் நீரே ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமணின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய திருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு பரிசுத்தாவினை ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை வார்த்தைக்கு அஞ்சலி. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்துவே தீபத்தாளே அஞ்சலி செய்திடுவோமே. தீபத்தாளே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்துவே தூபத்தாளே அஞ்சலி செய்திடுவோமே. தூபத்தாளே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. இறை வார்த்தைக்கு அஞ்சலி செலுத்திடுவோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி
எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 2. தயவு செய்து பாடலை இதழை எடுத்து அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவே நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவே நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னாலுமே ஆஹா என் தேவனே ஆஹா நெஞ்சார புகழ்ந்திடுவே. என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு எழுந்து அங்கிருந்து புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வாயார உண்ணட்டும். பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் திரு இருதய பக்தர்களே, நம்முடைய பங்கிலும் சரி இன்னும் பல பங்குகளிலும் நன்மை வாங்கின பிறகு அருமையான பொன்னான வார்த்தைகளால் எழுதப்பட்ட ஒரு ஜெபத்தை சொல்லுகிறோம். இப்பொழுது என்னுடைய கண்கள் இயேசுனுடைய கண்கள், எனவே என்னுடைய பார்வையில் தீங்கு ஏதும் இருக்காது. என்னுடைய இதயம் இயேசுவின் இதயம், எனவே என்னுடைய சிந்தனையில் தீங்கு ஏதும் இருக்காது. அருமையான வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, என் இதயம் இயேசோடு இணைக்கப்பட்டால், என்னுடைய கண்கள் இயேசுவின் கண்களோடு இணைந்து விட்டால், அவர் பார்க்கிறார். என் உடல் வழியாக எந்த ஒரு தீமையும் மற்றவர்களுக்கு என்னால் செய்ய முடியாது. அருமையான ஒரு ஜெபம். இன்றைய தியான பாடலாக 23வது பாடலை எடுத்து பாடினீர்கள். என் ஆயன் இறைவனாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? அதை இப்படி மாற்றியும் ஜெபிக்கலாம். என்னுடைய கடவுள் மனிதனாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? அவர் கடவுளாக இருந்தவர் மனிதனாக இறங்கி வந்த பொழுது
மனிதனாகிய என் குறைகளை அவரால் காண முடியும், என்னுடைய தீமைகளை அவர் அகற்ற முடியும். அருமையான கருத்து. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வாழ்க்கையை எடுத்து சிந்தித்து பார்த்தால் அவர் நமக்காக தன்னையே காலியாக்கி இறங்கி வந்தார். முதலில் இயேசுவை எடுத்து பார்த்தால் கடவுளின் மகனாக இருந்தார். பிறகு அவர் இறங்கி வந்தார், மனிதனாக பிறந்தார். பிறகு தாழ்நிலையில் தன்னை கொண்டு சேர்த்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்தி விண்ணகத்திலே தந்தையோடு இணைக்க, நம்மை தூக்கி விடுவதற்கு அவர் இறங்கி வந்தார். இந்த அருமையான கதை நிகழ்ச்சியைத்தான், மீட்பின் வரலாற்றைத்தான் முதல் வாசகத்தில் கேட்டீர்கள். அதை நான் விளக்காசிக்க முத்தான ஒரு பகுதி. அந்த முதல் வாசகத்தை விளக்குவதற்கு முன்பாக இந்த பாட்டை கேட்ட உடனே சங்க பாடலில் ஒரு பாடல் வருகின்றது, நற்றிணையில் என்று நினைக்கிறேன். ஒரு தாய், அவளுக்கு ஒரு குழந்தை. அந்த பையன் என்ன சொல்றான்? அம்மா, எனக்கு ஒரு குதிரையை வாங்கி கொடுன்னு கேட்குறான். குடிக்க தண்ணி இல்லையா, கொப்பளிக்க பண்ணிடுறான். இவளுக்கு அண்டண்டிக்கே தகராறு, குடும்பத்தை நடத்த முடியாத நிலையில் பையன் குதிரையை கேட்குறான். அப்போ என்ன செய்வது? அவன் ஒரே பிடிவாதமா எனக்கு குதிரை வேண்டும் என்கிறான். அப்போ அந்த தாய் என்ன சொல்லுகிறாள்? கவலைப்படாத, நான் அவனுக்கு ஒரு குதிரை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மகனை நிறுத்திட்டு இவளை என்ன செய்தால், குதிரை போல கையும் காலும் வச்சு கீழே குனிஞ்சிட்டான். மகனே, என் மேலே ஏறி உக்காந்துக்கிடா. அப்போ மகனை மேலே ஏற உட்கார வைத்து தாய் ஒரு குதிரை போல அவனுக்கு முன்னால் நடிக்கல செய்து காட்டினாள். அப்பொழுது அவளுடைய கணவன் வெளியே சென்றவன் வந்து விட்டான். பையனை பார்த்து, டேய், உனக்கு அருமையான பொருள் கிடைத்திருக்கு. அப்பா, எனக்கு குதிரை கிடைத்திருக்கின்றது. தாயாக இருந்தவள் தன்னுடைய மகனை மகிழ்ப்பதற்காக ஒரு சாதாரண விலங்கு வடிவுக்கு இறங்கி வந்து தன் மகனை மகிமைப்படுத்தினாள். என் மக மகிழ்ச்சியோடு இருக்கணும், அதற்கு நான் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன். இந்த தாயையே மிஞ்சி விட்டாள் நம்முடைய ஆண்டவர் இயேசு. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6-11 எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். இதை காலை ஜெபத்தில் நம்முடைய சகோதரர்கள் சொல்லும் பொழுது இது வருகிறது, நம்முடைய காலை ஜெபத்திலே வரும். கடவுள் வடிவில் இருந்த அவர், இயேசு முதலில் கடவுளுடைய வடிவில் இருக்கிறார், அவருடைய உருவியே கொண்டிருக்கிறார். அது விட்டு கொடுக்கிறார். இது எனக்கு பெருமை இல்லை. அந்த அம்மா ஒரு பெண், எனக்கு இது பெருமை இல்லை, என் பையன் சந்தோஷமா இருக்கணும். அந்த நிலை விட்டு கொடுத்து ஒரு மிருகத்தின் வடிவிலே அவள் இறங்கி செயல்படுகிறாள். கடவுள் தன்மையை விளங்கிய அவர், வடிவில் இருந்த அவர் அதை விட்டு கொடுக்கிறார். மனிதனாக இறங்கி வருகிறார். மனிதனாக இறங்கி வந்தவர் உங்களைப் போல் என்னை போல் ஒரு மனிதனாக பிறந்தார். அந்த மனிதனாக பிறந்து மனித வடிவை எடுத்தார். அப்படி என்றால் தாழ் நிலைக்கு இறங்கி வந்தார். அடுத்த ஒரு வாக்கியம் வரும், அடிமையின் வடிவெடுத்தார். அந்த அடிமை என்ற சொல் சரியான மொழிபெயர்ப்பு இல்லை, ஊழியனின் வடிவெடுத்தார். அந்த ஊழியன் என்ற சொல்லானது நிச்சயமாக பலர் இங்கு விவிலிய வகுப்பில் படித்திருக்கிறீர்கள். அந்த ஊழியன் என்ற சொல்லானது இசையாஸ் ஆகமம் 42வது அதிகாரம், 49வது அதிகாரம், 50வது அதிகாரம், 53வது அதிகாரம் 4 கவிதைகள் இருக்கின்றன. அங்கே ஆண்டவருடைய ஊழியனை பற்றி கவிதை வருகின்றது. அவர் ஒரு அடிமையின் வடிவெடுத்து எல்லாருடைய தீமைகளையும் சுமந்து கொண்டார். அங்க வர வார்த்தை ஊழியன், அதே சொல்லுதான் இங்கேயும் வருகிறது. கடவுளுடைய வடிவில் இருந்த அவர் சாதாரண மனிதனுடைய வடிவுக்கு இறங்கி வந்து அதிலும் ஒரு ஊழியனுடைய நிலைக்கு போகிறார். அந்த ஊழியன் என்பதிலே அழகு இருக்கின்றது. கடவுள் பற்று உள்ளவன், தன்னையே விட்டு கொடுப்பவன். இந்த கூலிக்கு வருகிற ஊழியன் என்ற பொருள் கிடையாது, அது அடிமை. அந்த வடிவெடுத்தார். அடுத்து என்ன வார்த்தை வருது? தன்னையே சிலுவை மரணம் மட்டும் தாழ்த்தினார். சிலுவை மரணம்
மிகவும் அவமானமான ஒரு தண்டனை. பெர்ஷியல் காலத்தில் தான் வந்தது. ஒரு ரோமை குடிமகனை சிலுவையில் அறையக்கூடாது. எனவே தான் சின்னப்பரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற திட்டமிட்ட பொழுது, என்னை நீங்கள் சிலுவையில் அறைய முடியாது, நான் ஒரு ரோமை குடிமகன் என்கிறார். எனவே சிலுவை மரணம் மிகவும் அவமானமான ஒரு செயல். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் தூக்கிவிட. அந்த தாய் ஏன் ஒரு குதிரை வடிவிலே அல்லது ஒரு விலங்கு வடிவிலே செயல்பட்டால்? தாம் மகனை தூக்கிவிட்டு மகிழ்ச்சியோடு இருக்க, நீங்களும் நானும் உயர்த்தப்பட. எனவே தன்னையே வெறுமையாக்கினார். இதை நான் விளக்கி இருக்கிறேன். தன்னுடைய இயல்பையெல்லாம் விட்டு கொடுத்து தன்னை ஒன்றுமில்லாக்கினார். ஒரு குடத்துல தண்ணி இருந்தா தூக்கி ஊற்றி வெறுமையாக்குகிறீர்கள், அதே பொருள் தான் இங்கே. வெறுமையாக்கி என்ன செய்தார்? உங்களையும் என்னை உயர்த்தினார். தந்தையினுடைய நிலைக்கு நம்மை உயர்த்தி விட்டார். அன்பார்ந்தவர்களே, உங்களையும் என்னையும் தந்தையோடு இணைக்க அவர் அடிமையாக வடிவெடுத்தார். இதைத்தான் நம்ம பார்த்தோம் கொரிந்தியர் திருமுகத்தில். செல்வந்தராக இருந்த அவர் ஏழையானார். ஏழையாக இருக்கும் அவர் நம்மை செல்வராக்கும் பொருட்டு. அப்படி அவர் நம்ம உயர்த்தினதனால் தந்தை என்ன பண்ணார்? அவரை மகிமைப்படுத்தினார். அவருக்கு ஒரு பெயரை கொடுத்தார். பெயர் என்றாலே ஆளை குறிக்கும். அது என்ன மாதிரி பெயர் என்றால், இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அருமையான ஒரு பெயர். இந்த பெயரை கேட்ட உடனே எல்லாரும் மண்டியிட்டு மரியாதை செலுத்தினார்கள். விண்ணவர், மன்னவர், கீழுலகம். எபிரேயருக்கு 3 உலகம் உண்டு: விண்ணகம், மன்னகம், கீழுலகம். இந்த 3 உலகத்தை சார்ந்த படைப்புகளெல்லாம் அந்த உயர்த்தப்பட்ட ஊழியனாகிய அந்த இயேசுவுக்கு முன்னால் முழந்தாளிட்டு மரியாதை செலுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் முழந்தாளிட மாட்டார்கள். யூதர்கள் குப்புற விழுந்து கடவுளை வணங்குவார்கள். அப்ரஹாம் குப்புற விழுந்து வழிபோக்கரை வரவேற்றார். தொடக்க நூல் 18வது அதிகாரம். ஆனால் கிரேக்கர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு அரசன் முன்பாகவும் ஒரு கடவுள் முன்பாகவும் முழந்தாளிட்டு மரியாதை செலுத்துவார்கள். அதை பின்பற்றி தான் நாம் நற்கருணைக்கு முன்னால் முழந்தாளிடுகிறோம். ஆகையினால் அரசனுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை. எனவே விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் மண்டியிட்டு என்ன சொல்வாங்க? இயேசு கிறிஸ்து ஆண்டவர். 3 பெயர்கள். இயேசு என்ற பெயர் மனித இயல்பை குறிக்கும். அவர் மரியாள் வயிற்றில் பிறந்து மனித இயல்பை எடுத்தவர். வேறு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், இயேசுக்கு தமிழ் தெரியாது, இயேசுவுக்கு தெலுங்கு தெரியாது, இயேசுவுக்கு எபிரேயம் தெரியாது, அதான் அவருடைய தாய்மொழி. கிறிஸ்துவுக்கு தமிழ் தெரியும், ஆண்டவருக்கு தமிழ் தெரியும். அந்த கிறிஸ்து என்ற சொல் அபிஷேகம் செய்யப்பட்ட மெசியாவை குறிக்கும் சொல், தெய்வீக தன்மை குறிக்கும் சொல். இயேசு என்ற சொல் மனித இயல்பை குறிக்கும் சொல். அந்த இயேசு மனித இயல்பில் இருந்தவர் மெசியாவாக உயர்த்தப்பட்டார். அடுத்து ஆண்டவர் என அழைக்கப்பட்டார். இந்த ஆண்டவர் என்ற சொல்லானது பழைய பாட்டில் யாவே என்பவருடைய சொல். யாவே என்ற அந்த சொல்லை கிரேக்க மொழியில் கூரியோஸ் என்று மொழிபெயர்த்தார்கள். அது தமிழிலே ஆண்டவர். அப்போ மரியாள் வயிற்றில் பிறந்த அந்த இயேசு மகிமையாக உயர்த்தப்பட்டு, பாடுகள் மூலமாக உயர்த்தப்பட்டு மெசியாவாக அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். ஆண்டவருடைய இடத்தில், யாவே இடத்தில் அவர் கடவுளாக உயர்த்தப்பட்டார். அப்படி என்றால் சாதாரண மனிதர்களாகிய நாம் அந்த இதய ஆண்டவரோடு இணைந்திருப்போம் என்றால் நிச்சயமாக தெய்வீக தன்மையில் நாமும் பங்கு பெறுவோம், நாமும் அந்த உயர்நிலை அடைவோம். இதைத்தான் முதல் வாசகம் அருமையாக கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இது எவ்வளவு ஆழமான பொருள் என்றால், திருச்சுவின் தொடக்கத்தில் இதை எல்லாரும் பாட்டாக பாடினார்கள். எனவே தான் சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய மக்களுக்கு ஒருவருக்கொருவர் தாழ்ச்சியோடு நடந்து கொள் என்று இந்த கவிதையே எடுத்து மேற்கோளாக காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த கவிதையை படிக்கிறவர்கள் நிச்சயமாக இன்னும் 2 முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன தெரிய வேண்டும். அருளப்ப நற்செய்தி அல்லது யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 to 15 வரையில்.
இன்னும் கூட 18 வரையில் கூட வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தார், இதை நாம் பற்றி விளக்கணும், சிந்தித்தோம். இறங்கி வந்தார், நம்ம தூக்கிவிட்டு தந்தையின் பிள்ளைகளாக ஆக்கினார். அருளப்பன் செய்தியின் முன்னுரை. இதே கருத்தை நீங்கள் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 15 20 வரையில் அப்படியே உரிச்செடுத்தா போல் வரும். பார்க்க முடியாத அவர் பார்க்கும் கடவுளாக ஆனார், நம் எல்லாரையும் மகிமைப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 கவிதைகளும் திருச்சுவின் தொடக்கத்தில் பாடப்பட்ட கவிதைகள், அருளப்பருடைய ஆழ்ந்த கருத்தை பிரதிபலிக்கும் கவிதைகள். எனவே இதை கிறிஸ்து இயல் பாடல், கிறிஸ்டாலஜிக்கல் ஹீம், கிறிஸ்து இயல் பாடல் என்பார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மனித இயல்பு எடுத்து நம்ம தெய்வீக இயல்புக்கு தூக்கிவிட்டார். நம்முடைய ஆண்டவர் கருணையில் எல்லையற்றவர். இந்த மனித இயல்பில் அவர் எவ்வளவு மாண்பு உள்ளவர். இன்னொரு அருமையான நிகழ்ச்சியும் வருகின்றது, அது லூக்காஸ் 3 நற்செய்தியிலும் வரும். இந்த பரிசேயர்கள் படித்தவனுக்கு புத்தி கொஞ்சம் மட்டு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவான், படிக்காதவனுக்கு ஒரு இடத்துல அசுத்தம், படித்தவனுக்கு 3 இடத்துல அசுத்தமா. கொஞ்சம் கொச்சையாக இருக்கு அந்த விளக்கம். நாம் நான் இருக்கிறேன், என் கூட படித்த ஒரு பெரிய மேதை வர்றாருன்னு, நாங்கள் 2 பேரும் வீதியில் போயிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு மாட்டு சாணி மேலே நான் காலை வச்சுட்டேன். நான் இப்போ காட்டு பையன், உடனே இது சாணிடான்னு தள்ளிட்டு போயிட்டேன். நான் படிக்காதவன், எனக்கு ஒரு இடத்துல தான் அசுத்தம். என் கூட வரவன் பெரிய எம்எஸ்சி படித்தவர், அவர் முதுகலை பட்டம் பெற்றவர். அவன் என்ன பண்ணுறான், இது என்னடான்னு காலில் மெரிச்சதை கையில் தொட்டு பார்த்தான், மூக்கல் தொட்டு மோந்து பார்த்தான். 1 2 3. அது படித்தவர் இல்லை. படிக்காத பாமர மக்கள் இயேசை நம்பினாங்க. இந்த பரிசேயர்கள்லாம் இருக்காங்களா பாரு, அவங்களுக்கு சீக்கிரம் புத்தி வராது. உடனே அந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுகிட்ட வந்து அவரை ஆழம் பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க, குருவே, சீசருக்கு வரி கட்டுவதா அல்லது கட்டாமல் விட்டு விடுவதா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கட்டுங்கன்னு சொன்னால் கடவுளுக்கு முதலிடம் சொன்னீங்களே என்னான்னு மாட்டிக்குவார். கட்டாதன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு மரியாதை சொல்லுன்னு சொன்னீங்க. ஆகினால் 2 விதத்தில் ஆழ மாட்ட வைக்கலாம். சீசருக்கு வரி கட்டுவதா கட்ட வேண்டாமான்னாங்க. இவங்களுக்கு இவ்வளோ அறிவு இருந்தால் அவருக்கு இதை விட இருக்காது. உடனே அந்த நாணயத்தை கொண்டாங்கடான்றார். இதில் யார் உருவம் இருக்கிறது? அதை சேசார் அகஸ்டூஸ் ஃபீலியூஸ் தேயி, அகஸ்டூஸ் மன்னன் கடவுளுடைய மகன் என்று எழுதியிருந்தது. உடனே அவர் என்ன சொல்றாரு, எந்த உருவம் எந்த வார்த்தை எழுதியிருக்கிறதோ அந்த ஆளுக்கு அதை கொடு. சீசருடைய உருவம் இருப்பதனால் அதை சீசருக்கு கட்டு, எனக்கு உள்ளதை எனக்கு கொடு. இதில் அருமையான ஒரு கருத்து அடங்கி இருக்கின்றது. அந்த நாணயத்திலே சீசருடைய உருவம் இருக்கு, அது எழுதியிருந்தது, அதை சீசருக்கு கொடுக்கணும். இவருக்கு கொடுன்னா என்ன அர்த்தம்? தொடக்க நூலை எடுத்து வாசித்தீர்கள் என்றால், கடவுள் மனிதனை படைத்தார், தன்னுடைய சாயலாக படைத்தார். அப்போ மனிதனில் என்ன இருக்கு? கடவுளுடைய சாயல் இருக்கு. அப்ப என் சாயல் இருப்பதை எனக்கு கொடு, அரசனுடைய சாயல் இருப்பதை அவனுக்கு கொடு. 44வது அதிகாரம் இசையா சாமத்தை வாசிப்பாருங்க. என் உருவத்தை அவன் பொறித்துக் கொள்வான், என் உருவம் உன்னில் இருக்கு, அப்ப அதை என்னிடம் கொடுத்துரு. அவனுடைய உருவம் யாரிட்டு இருக்குதோ அதை அவனிடம் கொடுங்க. அன்பார்ந்தவர்களே, மனிதர்களாகிய நம்மட்டில் அவருடைய சாயலையே பொறித்து இருக்கிறார். அது அவருடைய பெருமை. அது மட்டுமன்று, அவருடைய மனித மாண்பு, மனித தன்மை மேலோங்கி இருக்கின்றது. இன்றைக்கு நாம் கொன்சாக ஞானப்பிரகாச விழா கொண்டாடுறோம். அவர் செல்வந்தராக இருந்தும் ஒரு ஏழை அளவுக்கு இறங்கி வந்தார். மனிதனை மனிதனாக மதித்தவர். எனவே தான் பதவியும் பணத்தையும் தூக்கி எறிந்தவர். அதே போன்றுதான் இயேசுநாதர். தயவு செய்து அருளப்ப நற்செய்தி 5வது அதிகாரத்தை வாசிங்க. அதில் அவர் போறார். அங்கே குளத்தருகே ஒருவன் நோயாளி இருக்கிறான். அவன் 38 வருஷமா அங்கே இருக்கிறான். அவனால் நடக்க முடியாது. இயேசுநாதர் போய் என்ன பண்ணுறாரு, அப்பா நீ குணமடைய வேண்டுமான்னு. அவர் கேட்குற கேள்வியெல்லாம் விந்தையான கேள்வி. அவன் தான் நொண்டி நடக்க முடியாமல் கிடக்கிறான, உனக்கு குணம் வேணுமானான்னு கேட்டால் கரும்பு தின்ன கூலியா வேணும். உடனே அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே என்னை உள்ள தூக்கி போட ஆள் கிடையாது, எனக்கு நீங்கள் குணப்படுத்துங்கன்றார். இயேசுநாதர் இன்னொரு ஆளுங்க,
வேண்டுமென்றே ஓய்வு நாளில் தான் புதுமை செய்வார். மற்ற நாளை விட்டுவிட்டு ஓய்வு நாள், ஏன்னா ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. அவர் அன்னைக்கு தான் புதுமை செய்வார். அந்த புதுமை செய்யறத பார்த்து பரிசைகள் பொறாமப்படுவான். ஏன் அவன் நல்லா இருக்கிறத பார்த்து நீ என்ன பொறாமப்படுற? ஒரு பொண்ணு அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தான்னு அண்ட வீட்டுக்காரி வயிற்று எறிஞ்சி செத்தாலாம். உனக்கு ஆண் பிள்ளை பெத்து எடுக்க முடியலன்னா அவளை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? அவர் ஓய்வு நாளில் அவனுக்கு குணப்படுத்துறதுக்கு பரிசைகளுக்கு கோபம் வருது. 38 வருஷமா அவன் அங்கேயே படுத்து கிடக்கிறான். யாரும் அவனை தூக்கி போட ஆள் இல்லை. தண்ணீர் கலக்கப்படும் போது தூக்கி போட ஆள் கிடையாது. அப்பொழுது அவர் என்ன சொல்றார்? நீ எழுந்து நட, உன்னை நான் குணப்படுத்துகிறேன். அது ஓய்வு நாள். அன்பார்ந்தவர்களே, 38 வருஷமாக துன்பப்பட்டவனை இன்றைக்கு ஓய்வு நாள், நாளைக்கு குணப்படுத்துறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இருடான்னு சொன்னா அவன் கோபப்பட்டு இருக்க மாட்டான். அண்டத்தையே சுமந்து கொண்டு இருப்பவனுக்கு சுண்டகா பாரமா? 38 வருஷமா துன்பப்படுறவனுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்க மாட்டான், இருப்பான். ஆனால் மனித அபிமானத்தில் ஒரு நாள் மகிழ்ச்சி மிக மிக பெரியது. 38 வருஷம் துன்பப்பட்டவனுக்கு ஒரு இரவு மகிழ்ச்சியை சேர்த்து கூட்டுகிறார். ஓய்வு நாளாக இருந்தாலும் அவனை குணப்படுத்துகிறார். அதுதான் இயேசுவின் மனித தன்மை. ஆகினால் அன்பார்ந்தவர்களே, அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டி மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறார். அடுத்து இன்னொரு பகுதியை சொல்ல ஆசைக்கிறேன். லூக்காஸ் நற்செய்தி 7வது அதிகாரம். சிமியோன் வீட்டுக்கு அவர் விருந்தாக அழைக்கப்பட்டார். சிமியோன் அந்த வீட்டில் அவருக்கு விருந்தெல்லாம் நடக்கிறது. எல்லாம் படித்தவர்கள் எல்லாம். அந்த விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பாவி பெண் வருகிறாள். தயவு செய்து கவனமாக கேளுங்க. பாவி பெண், பெயர் சொல்லப்படவில்லை. அவர் விருந்து உண்டு கொண்டிருக்கும் பொழுது பாவி பெண் வந்து பரிமள தைலத்தை அவர் காலில் பூசி கூந்தலால் துடைக்கிறாள். இவள் மறுமதலே நாள் அல்லள். மண்டையில தெளிவா வச்சுங்க. அங்கே பேர் சொல்லப்படாத பெண், ஒரு பாவி பெண் வந்தாள். அதை பார்த்து இவனை பொறாமப்படுறாங்க. யாரு கூட சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இவர் பெரிய இறைவாக்கினர், இவர் பெரிய படிச்சவராச்சே, வந்து தொடர பெண்ணு ஒரு பாவி பெண்ணாச்சே, இவர் தடுத்திருக்க கூடாதா? என்ன செய்வாங்க பெரியவங்க இன்றைக்கு இருந்தா? ஆமா போ போ, இப்போ வானா எல்லாரும் இருக்கிறாங்க, நான் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ இன்னொரு முறை வா, அல்லது நான் போன பிறகு வா, இங்கே இப்பொழுது வராதேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இயேசுநாதர் சொல்லலையே. அந்த பெண் பரிமள தைலத்தை தொட்டு கூந்தலால் துடைக்கிறாள். அப்போ அவங்க கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. சிமியோன், நான் உனக்கு சொல்ல ஆசைக்கிறேன். 500 தெனாரியை ஒருத்தன் கடன் பட்டான், இன்னொருத்தன் அவன்கிட்ட 50 தெனாரியை கடன் பட்டான். அந்த கடன் பட்டவர்களை பார்த்து இவர் மன்னிச்சுட்டார். 500 தெனாரி கடன் பட்டவனே மன்னிச்சுட்டாரு, 50 தெனாரி கடன் பட்டவனே மன்னிச்சுட்டார். எவன் அதிகமா இவரை நேசிப்பான்? 500 தெனாரி இல்லையா? அதே போல இந்த பெண் பாவம் மன்னிக்கப்பட்டவள், அன்பை வாரி பொழிகிறாள். ஒன்னை விட இவள் எவ்வளவோ நல்லவள். இன்றைக்கு எவனால அந்த தில்லு இருக்கு சொல்ல? நம் ஆண்டவர் இயேசு நல்லவர் வல்லவர். ஒரு தலைவனுக்கு இவ்வாறு சொல்ல இன்னைக்கு தைரியம் இருக்கா? யார் விருந்து கொடுக்குது? சிமியோன் கொடுக்குறான். என்ன விருந்து? கரியும் சோறும். கரியும் சோறும் சாப்பிட்டுட்டு அவனே பார்த்து சொல்றாரு, நீ கறி சோறு போட்டதுனால நல்லவன் நினைச்சுக்காத, உன்னை விட இந்த பெண் சிறந்தவள். அவள் கரியும் போடல சோறும் போடல, கண்ணீரை அவள் எனக்கு பாவத்துக்கு பரிகாரமாக காட்டினாள். அப்பதான் அவர் சொல்றார், ஏனென்றால் வந்தபோது நீ தண்ணி கொடுத்து என் பாதத்தை கழுவவில்லை, தண்ணீரை என்னோட கூந்தல் அதன் தலையை நீ தண்ணீரால் எண்ணெயால் அபிஷேகம் செய்யவில்லை, உன்னை விட மனித அபிமானத்தில் சிறந்த பெண் அவள். அன்பார்ந்தவர்களே, இயேசுநாதர் மனித கண்ணோட்டத்தில் மனித இதயத்தோடு மனிதனை பார்த்தவர், அந்த மதிப்பை கொடுத்தவர். ஆளை பார்த்து வேஷம் போடவில்லை. அதை தான் நாம் அவரோட கற்றுக்கொள்ளணும். இன்னொரு அருமையான பகுதி தான் இன்றைக்கு நற்செய்தியாக வந்த பகுதி. அருமையான ஒரு பகுதி. இயேசுநாதர் போய்கொண்டிருக்கிறார். அவர் போன பகுதி தீர் சீதோன் நாடு. பாலஸ்தீனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா தீர் சீதோன் நாடு மேற்கு பக்கம் இருக்கு. அது அந்நிய கடவுளை வழிபடுகிற இடம்.
ஜோசபஸ் ஃப்ளாவியஸ் என்ற பேரறிஞர் சொல்றாரு, அந்த மக்கள் பிறவியிலேயே யூதர்களுக்கு விரோதமானவங்க. தீர் செய்தோ நாட்டில இருந்து இவர் போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு பெண் என்ன பண்ணா, இயேசுவிட்ட வந்துட்டா. வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். அந்த பெண்ணனுடைய பொண்ணுக்கு தீய சக்தி பிடிச்சிருந்தது. அவள் வந்து காலில் விழுந்து இயேசுவிடம் என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு குணத்தை கொடு என்று கேட்கிறார். அப்ப இயேசு இருக்கிறார் பாரு, இவரு ஒரு பழமொழி சொன்னார். இந்த பாருங்க, ஆம்பளைங்களை விட கெட்டிக்கார யார் தெரியுமா? பொம்பளைங்க தான். ஜெர்மன் மொழியில் ஒரு பழமொழி உண்டு. ஆம்பளை ஒரு வார்த்தை பேசுவானா, பொம்பளை ஒரு அகராதியே பேசுவாளா. இயேசு ஒரு பழமொழி சொன்னாரு, அந்த பொம்பளை 2 பழமொழி சொல்லுவா. இயேசு என்ன சொல்றாரு? அம்மா, குழந்தைகளுக்கு உள்ள உணவை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது. இது ஒரு பழமொழி. குழந்தைகளுக்கு உள்ள உணவை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது. இது நாய் யாருங்க? அந்த தீர் சீதோ நாட்டு அம்மா, அவ புறவனத்து பொண்ணு. குழந்தை யாரு? யூதர்கள். எங்க மக்களுக்கு செய்யக்கூடிய புதுமையை உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன். அதான் அந்த பழமொழியினுடைய இன்னொரு பொருள். குழந்தைக்கு உள்ளதை எடுத்து நாய்க்கு போடக்கூடாது. இந்த அம்மா 2 பழமொழி சொல்லிட்டா. நான் குழந்தைகள் தின்றதை நான் கேட்கல, கீழே விழுந்ததை தான் நான் கேட்கிறேன். ஒரு பழமொழி. 2வது, உங்க பிள்ளைங்க சாப்பிட்றத நான் கேட்கல, சாப்பிட்டுட்டு மீதியை கீழே விழுது பாரு, அதை தான் கேட்கிறேன். அப்ப இந்த பொம்பளை 2 பழமொழி சொல்றா, இயேசு ஒரு பழமொழி சொன்னார். இதுல யாரு ஜெயிச்சது, யாரு தோத்தது? நீங்க சொல்ல பயப்படுவீங்க. தோத்து போனது இயேசு, ஜெயிச்சது அந்த பொம்பளை. அதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இருக்கேன், இப்ப என்னுடைய தம்பியோ அல்லது தங்கச்சியோ இருக்காங்க. அந்த தம்பிகிட்ட போய் என்ன பண்றேன்? என் கையை மடக்குப்பா பார்க்கலான்றேன். அவன் என் கையை மடக்கிறான். மடக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. அவன் என் கையை மடக்க முடியல. உடனே அவன் கஷ்டப்படுறத பார்த்து, அம்மா அண்ணன் கையை மடக்க முடியலம்மான்ற. உடனே 2வது தடவை சரிடா மடக்கடா பார்க்கலான்னு அவன் மடக்க முயற்சித்தான். நான் கையை விட்டு கொடுத்துட்றேன். உடனே அவன் என் கையை மடக்கி விட்டான். மடக்கி விட்டு அம்மாட்ட என்ன சொல்றான்? அம்மா, அண்ணனே என்னிட்ட தோத்துட்டாருமா. அவனை வெற்றி காண வைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னால வெல்ல முடிந்தாலும் என் தம்பியை மகிழ்ச்சிப்படுத்த நான் விட்டு கொடுக்கிறேன். இதுதான் இயேசு செய்தார். அந்த பெண்ணின் பெருமையை கொண்டு வர இவர் 2 பழமொழி சொன்னாலும் இவர் தோத்து விட்டார். அந்த அம்மா என்ன சொன்னது? பிள்ளைகள் சாப்பாட்டை கேட்கல, கீழே விழுந்ததை தான் நான் கேட்டேன். அம்மா, நீ பெரிய பெண், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு. அதனால தான் அவளுடைய மகள் குணமடைந்தாள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இருதய ஆண்டவர் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தன்னையே எந்த அளவுக்கு தாழ்த்தினார். அவர் தன்னையே வெறுமையாக்கி நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். நாம் எல்லாரும் மனிதர்கள். தயவு செய்து படிச்சு பாருங்க. தொடக்க நூலில் மனுஷன் எந்த நாள் படைச்சாரு? 6ஆம் நாள் படைச்சார். நாம தான் மிக முக்கியமான ஆள். படைப்புகளின் உச்சமாக படைத்தார். படைப்புகளின் சிகரமாக நம்மை படைத்தார். கோபுரத்தின் உச்சமாக நம்மை படைத்தார். 2வது அதிகாரத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. மனுஷனை முதல்ல படைக்கிறாரு, சுத்தி மற்ற படைப்புகளை படைக்கிறார். 2 விதத்திலும் மனிதன் முக்கியமானவன். படைப்புகளின் சிகரம், படைப்புகளின் மையம். எல்லாரும் மனப்பாடம் பண்ணி ஜெபிங்க. 8வது திருப்பாடல். ஆண்டவரே, என் ஆண்டவரே, உம்முடைய பெயர் எவ்வளவு வியப்புக்குரியது. மாண்பையும் பெருமையும் மனிதனுக்கு சூட்டினீர். அன்பார்ந்தவர்களை, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். முதல்ல ரஷ்யா சந்திர மண்டலத்தில் கால் வைத்தான். அந்த மனிதன் போக முன்பாக பாப்பரசரை பார்த்து, நீங்கள் ஏதாவது செய்தி கொடுங்கள் என்று கேட்டார்கள். இதை நீங்கள் நிச்சயம் படிச்சிருப்பீங்க, த டைம்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. அதனால அந்த செய்தித்தாளில் தான் வந்தது. 6ஆம் சின்னப்பர் திருச்சுவின் பரிசுத்த தந்தையாக இருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன தெரியுமா செய்தார்? 8வது திருப்பாடலை எழுதி இதை நீ சந்திர மண்டலத்தில் வை என்றார். அன்பார்ந்தவர்களே, நீயும் நானும் சொல்றோமோ இல்லையோ, 8வது திருப்பாடல் சந்திர மண்டலத்தில் இருக்கின்றது. அந்த பாடல் என்ன தெரியுமா? என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, உம்முடைய பெயர் எவ்வளவு வியப்புக்குரியது. வானங்களுக்கெல்லாம் மேலாக இருக்கின்றீர். மனிதனை நீர் உமக்கு அடுத்தவனாக படைத்தீர். மாண்பையும் பெருமையும் அவனுக்கு முடியாக சூட்டினீர். அருமையான பாடல்.
உன்னையும் என்னையும் ராஜாவாக ராசாத்தியாக படைத்திருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவரின் இதயம் நம்மை தூக்கிவிட மனிதர்களில் மனிதனாக மாறினார். அதனால தான் மனித பாண்டை நமக்கு வைத்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை என்ன நடந்தான், கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டு அவங்களுக்கு வயது கொடுத்தாராம். இது ஒரு வேளை கேட்டிருப்பீங்க. கழுதைக்கு 7 வயசு கொடுத்தாராம், நாய்க்கு 15 வயசு கொடுத்தாராம், குரங்குக்கு 20 வயது கொடுத்தாராம், மனுஷனுக்கு 30 வயது கொடுத்தாராம். இந்த கழுதைக்கு 7 வயது. அந்த கழுதை என்ன சொன்னதான், ஆண்டவரே எனக்கு 7 வயது வேணாம், அவ்வளோ நாள் தாக்கு பிடிக்காது, எனக்கு 5 வயது போதும், அப்போ இந்த 2 வயது வேற யாருக்காக கொடுத்துருங்க. அப்போ கழுதை என்ன பண்ணுதான், 5 வயதை எடுத்துக்கிட்டு 2 வயதை வேண்டான்னு சொல்லிடுச்சு. நாய்க்கு என்ன பண்ணாரு, 15 வயசு கொடுத்தாரு. அந்த நாய் என்ன சொன்னதான், நான் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி அலையிறேன், எனக்கு 10 வயது போதும், அந்த 5 வயது இருக்குல்ல யாருக்காவது கொடுத்துருங்க. உடனே குரங்கு போச்சான், அதுக்கு 20 வயது. அந்த குரங்கு என்ன சொன்னதான், ஆண்டவரே நான் கிளைக்கு கிளை தாவனாதான் என் பொழப்பு, எனக்கு 20 வயது வேண்டாம், 18 வயது போதும், அந்த 2 வயதை யார்ட்டா கொடுத்துருங்கன்னு தான். கடைசியில் போறாரு யாரு, மனுஷன். கடவுள்கிட்ட போனானா, என்ன கடவுளை எனக்கு 30 வயது தான் கொடுத்துருக்கிறேன்னு கேட்டானா. அப்போ கடவுள் சொன்னாராம், என்னப்பா அவரவர்களுக்கு கொடுத்த பிரகாரம் உனக்கு 30 வயது கொடுத்துருக்கிறேன். அதுக்கு இவர் ஆலோசனை கொடுக்குறாராம், யாருக்கு, கடவுளுக்கு. ஆண்டவரே இந்த 30 வயது எனக்கு பத்தாது, நான் மானத்தை இல்லா வளைக்கணும், மண்ணை கயிறா திரிக்கணும், நான் எவ்வளவோ காரியம் செய்ய வேண்டியிருக்கு, ஆகையினால 30 வயதுக்கு மேலே எனக்கு கொடுங்கன்னார். நான் என்ன செய்யணும்னு கடவுள் கேட்டாராம். இவர் கடவுளுக்கு ஆலோசனை கொடுக்குறான். அந்த கழுதை 2 வயது கொடுத்து பாருங்க, அதை கொடுத்துருங்க. இந்த நாய் கொஞ்சம் வயது கொடுத்து பாருங்க, அதையும் கொடுத்துருங்க. இந்த குரங்கு மீதி வச்சது பாரு, அதையும் கொடுத்துருங்கன்னு தான். சரியா கொடுத்தாண்டா போடான்னாரான். அதனால தான் மனுஷன் 30 வயது கொஞ்சம் மனுஷனா புத்தியோட வாழறான். திடீர்னு கழுத புத்தி வருது, திடீர்னு குரங்கு புத்தி வருது, திடீர்னு நாய் புத்தி வருது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் கடவுளின் சாயலாக படைத்த முத்துக்கள், தெய்வீக தன்மையில் பங்கு பெற்ற பிள்ளைகள். அவர் நம்மை செல்வராக்கும் பொருட்டு அவர் ஏழையானார், மறந்துடாதீங்க. அந்த மனிதன் என்றே சொல்லி சிந்தனையில் சேர்ந்தவன். இங்க தமிழ் புலவர்கள் பலர் இருப்பீங்க. அந்த மனிதன் என்ற சொல்ல எப்படி தெரியுமா பிரிப்பாங்க, மண் கூட்டல் இத்து, மண் கூட்டல் ஈ கூட்டல் இத்து கூட்டல் இர், மண் ஈ இத்து அன் மனிதன். மனதிலே பக்குவப்பட்டவன் தான் மனிதன். உடல் இருந்தா பத்தாது, மனதிலே பக்குவப்படாதவன் மனிதன் கிடையாது. இதை நான் சொல்லல, தொல்காப்பியத்திலே வருது. மாவும் மக்களும் ஐயறிவினவே மக்கள் தாமே ஆறறிவு உயிரே, தொல்காப்பிய சூத்திரம். மக்கள் என்றால் விலங்குகள், அவைகளுக்கு 5 அறிவு தான் உண்டு, மனிதனுக்கு தான் 6வது அறிவு உண்டு. எனவே கடவுளை அறிந்து அவரை நாம் மனிதன் என்ற வைத்து அன்பு செய்வோம், அப்புறம் நாம கண்டிப்பா முன்னேறுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இதய ஆண்டவர் உங்களையும் என்னையும் புரிந்து கொள்ள மனித வடிவை எடுத்தார், மனித இதயத்தை எடுத்தார், மனித கண்களை கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்முடைய கண்கள், என் பார்வை நல்லதாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய இதயம் உம்முடைய இதயம், ஆகையினால் என் இதயத்தில் நான் நல்லதையே சிந்திக்கவை, நான் மற்றவர்களை பகைக்காமல் இருக்க ஆறுதல் கொடு. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இதய ஆண்டவர் நம்மை அன்பை வாரி பொழிகிறார். ஏழையாக இருக்க நம்மை தூக்கி விட்டு இருக்கிறார், நம் எல்லாரையும் தாங்கி கொண்டு இருக்கிறார். எனவே அவருடைய கண் கொண்டு, அவருடைய இதயம் கொண்டு ஒருவரை ஒருவர் பார்ப்போம், நேசிப்போம், அரவணைப்போம், ஏற்றுக்கொள்வோம். அப்போ இந்த விழாவானது மகிழ்ச்சியின் விழாவாக இருக்கும். இந்த வரத்தை நம் இதய ஆண்டவர் நாம் எல்லாருக்கும் தருவாராக. ஆமேன். இயேசுவின் திருவிருதி அன்பர்களே, நமது தேவைகளை எழுந்தொன்று விசுவாசம் மன்றாட்டுகளாக இறைவனத்தில் எடுத்து கூறி ஜெபிப்போம்.
திருச்சபையின் நாயகனே, எம் இறைவா, மறைவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருள் கன்னியர்கள் இவர்கள் அனைவரும் மந்தைகளாகிய மக்களை வழியில் வழிநடத்திட தேவையான உடல் உள்ள நலன்களை தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசராக எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரும் நாட்டு மக்களை சுயநலனை கருத்தில் கொள்ளாமல் பொது நலத்தோடு வழிநடத்திட அருளை பொழிந்திட காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் பிறப்பிடமே எம் இறைவா, மறைவுடலாம் திருச்சபையில் ஓர் உறுப்பான எம் பங்கினை ஆசிர்வதியும். எம் பங்கு மக்களை வழிநடத்தும் பங்கு தந்தையையும் மற்றுமுள்ள தந்தையர்களையும் பங்கு மக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறார்கள், பங்கு பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், முதியோர்கள், நோயாளிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களில் உமக்கு தேவையானவர்களை தேர்ந்து கொள்ள தேவ அழைத்தலை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்பும் எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசிர்வதியும். உமது அருளால் தங்கள் வாழ்வில் சிறந்து விளங்க தேவையான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் சிறப்பு செய்யும் எம் கொன்சாகா சபை சகோதரிகளையும் வான்றப்பேட்டை பகுதி அன்பியத்தையும் உபயக்காரர்கள் அனைவரையும் அருளால் ஆசிரால் நிரப்ப இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே ஒளி நானே வழி என்றுரைத்த இறைவா, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வந்து பருகட்டும் என்று சொன்னீர். இப்போது உம்மில் தாகம் கொண்டுள்ள எங்களுக்கு உமது ஆவியாரை அனுப்பி எங்களுக்கு ஆன்ம தாகத்தை போக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்புபவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். உலகை படைத்த ஆண்டு வழி நடத்தும் இறைவாம், உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிற மன்றாட்டுகளை எல்லாம் கனிவுடன் செவி சாய்த்திடும். எவை எவை எங்களுக்கு தேவை என்று நீர் அறிகின்றீரோ அவற்றை உமது திரு இருதயத்தின் வழியாக இறைவா எங்களுக்கு அளித்தருளும். ஆமீன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவே. உம் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழுகின்றேன். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழுகின்றேன். வாழ்க்கை வழியிலே என்னையே தந்து, வாழ்க்கை வழியிலே என்னையே தந்து, தளர்ச்சி நீக்கி வளர்ச்சிக்கான வழியில் மாறுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்தில் உள்ளங்கள் உயிர்த்தி எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன்.
உள்ளங்கள் உயர்த்தி எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இந்த ராகங்கள், இதய உணர்வுகள் இந்த ராகங்கள் எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. சகோதர சகோதரர்களை நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொள்ளும் காணிக்க பொருள் எல்லாம் உள்ள தந்தை ஆகியோருக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிக்க தந்தையே, அன்பார்ந்தும் திருமுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்குமை காணிக்க உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் கண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருத்துவின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தின் அனைவரும் ஏற்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை பொழுந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும் ஆகும்படி தூய ஆவி பொழுந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை உடைத்து நடுசுரத்தை அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து நடு சுளத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் முனை கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று பொழியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தன் உடலிலும் இரத்தத்திலும் பங்குலும் எங்களை தூய ஆவி உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த திருப்பலியில் பங்கு பெறும் எல்லா மக்களையும், குறிப்பாக உம்முடைய அன்பு மகன் இதயத்தை போன்ற மனித பண்பாடுள்ள இதயத்தை பெற உம்முடைய அருளை பொழிந்தருளும். உம்முடைய அன்பு மகன் சிந்தித்தது போல அவருடைய இதயத்தோடு, அவருடைய கண்களோடு மற்றவர்களை நாங்கள் காண எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இத்திருப்பலியில் நினைவு கூர்கின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், இன்று நாங்கள் நினைவு கூர்கின்ற புனித கொன்சாகா, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமுடன் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் முது திருச்சபையாக உடைய விசுவாசத்தை முன்னிட்டு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்வாழ்க்கையும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியறையும் ஒழுக்கத்தையும் வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல்நல ஆரோக்கியத்தையும் அளிக்க திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் திருஇறுதி வழங்கும் சமாதானத்தை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். ஏதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற நல்வாழ்வுக்காக அழைக்கப்பட்டு வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோரும். நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. வானிலிருந்து இறங்கிய விருந்தே, ஆனென பகர்ந்தாய் தவறில்லா தலைவா. ஏன் எனக்கே இனி வீண் தயக்கம், தெளித்தேன் சுவை நீ என யான் அறிந்தேன். நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. அரசே உணர்ந்திட்ட மொழியே, என் உள்ளத்தினிலே எழுந்திடும் உறுதி. காரணமாம் விசுவாசமுமாம் நிறைவேர் மகிழ்வாம் அருள் பூரணமாம். நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. பேரன்பினாலே வாழ்ந்திடும் வழியை வேறெவர் தானோ நாட்டிடக்கூடும். ஆருயிரே அளித்தாருயிரே அழி ஜீவபலி எழு நந்தனிலே. நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீ
நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நன்றியோடு மன்றாடுவோமா. ஈரை வாய்ந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமணம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரத்தில் அவரே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை ஆண்டவருடைய ஆசீர். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே இறைவாம், நீர் என் மீது கொண்ட அன்பினால் உம் ஒரே திருமகனை எங்களுக்கு மீட்பராக அனுப்பினீர். அவரும் எங்கள் மீது கொண்ட பேரன்பால் தம் இதயம் குத்துண்டு திறக்கப்பட தம்மையை கையெழுத்து தம் தூய ஆவியையும் எங்களுக்கு பழிந்தருளினார். எங்களின் ஆண்டவரும் உம் திருமானாகிய இதே ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்துள்ள இந்த உம் அடியார்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் வேண்டும் வரங்களை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதை ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமென். கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ள இயேசுவின் திரு இருதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருவாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவின் திருஇறுதி ஆசிரோடும் துணையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்திய நமது மறைமாநில குரு வெள்ளி விழா காணும் அருட்தந்தை ஜோஷுவா அவர்களுக்கு நமது நன்றியை இப்பொழுது செலுத்துவோம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு வழங்குவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. என் பெயர் போற்றப்படவே இக்கோவிலை நான் தேர்ந்தேன். கேட்டதை நானே திருநிலைப்படுத்தி உள்ளேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக. நிறையென்றும் எங்களின் நம்பிக்கை எங்கள் இதய ஆண்டவரே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கண்களும் இதயமுமே இங்கே என்னாலும் நிலைத்திருக்கும். என் கண்களும் இதயமுமே இங்கே என்னாலும் நிலைத்திருக்கும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக. நிறையென்றும் எங்களின் நம்பிக்கை எங்கள் இதய ஆண்டவரே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சுசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதையான அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாகடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.